குரூப் 4 தேர்வு வினாத்தாளை கொண்டு சென்றதில் குளறுபடி ஏதும் இல்லை என டிஎன்பிஎஸ்சி தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குரூப் 4 தேர்வு வினாத்தாளை கொண்டு சென்றதில் குளறுபடி ஏதும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது கடந்த 12ஆம் தேதி 12/7/2025 அன்றைக்கு மாநிலம் முழுவதும் 4922 தேர்வு மையங்கள்ல குரூப் 4 பணியிடருக்கான தேர்வுகள் நடைபெற்றது. இது 11,48,019 பேர் விண்ணப்பத்த தேர்வர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு குளறுபடியும் நடைபெறலன்றத ஒரு தெளிவான முடிவை இப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் சொல்லி இருக்கிறது. அதாவது உரிய பாதுகாப்புடன் நடைமுறைகளை பின்பற்றி சீரிடப்பட்ட இரும்பு பெட்டிகளில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்திற்கு 13/7/2025 காலை வரை பாதுகாப்பாக வரப்பெற்றுள்ளது. இதில் எவ்விதமான குளறுபடிகளும் நடைபெறவில்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். 13ஆம் தேதி அதிகாலை பாதுகாப்பாக வரப்பெற்ற விடைத்தாள்கள் அட்டை பெட்டிகளில் கொண்டு வரப்பட்ட செய்தியில் உண்மை இல்லை என்பதை தற்போது தேர்வாணையம் சொல்லி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இது சம்பந்தமாக இன்று ஒரு எக்ஸ்ட்ரா பதிவிட்டிருந்தார். இந்த மறுதேர்வு நடத்த வேண்டும் என்பதற்காக இதுல குளறுபடி நடந்திருக்கு, அட்டைப்பெட்டி வச்சிருந்தாங்க, அதுல A4 ஷீட் ஒட்டி இருந்தாங்க என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அதற்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் தற்போது தேர்வாணையம் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது, 2 பக்க விளக்கத்தை. அந்த விளக்கத்தில் தான் இந்த பெட்டிகள் பாதுகாப்பாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ்ல தான் கொண்டு வந்தோன்றதை உறுதி செய்திருக்காங்க. இதுல எந்த ஒரு குளறுபடியும் நடக்கவில்லை என்று சொல்லியிருக்காங்க. அதிகாலையே 13ஆம் தேதி தேர்வு முடிந்த மறுநாள் அதிகாலை 13ஆம் தேதி அதிகாலையே பாதுகாப்பாக வரப்பெற்றுள்ளன. அட்டை பெட்டிகள்ல இது கொண்டு வரப்படவில்லை என்பதையும் தற்போது உறுதி செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.